வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர் சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டி. நீ பார்ப்பனருக்குள்ளேயே வடகலையா தென்கலையான்னு காஞ்சிபுரத்துல வரராஜ பெருமாளுக்குள்ளே சண்டை, அதை போய் கவர்னர் தீர்த்து வைங்க. ஆட்டுத்தாடிக்கு வள்ளுவர் தாடிக்கு என்ன சம்பந்தம்? வள்ளுவர் தாடியும் ஆட்டுத்தாடியும் ஒப்புறது சரி? ஆமா, அப்படித்தானே. ஆட்டுத்தாடின்றது கவர்னர், வள்ளுவர் தாடின்றது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். மசோதாக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல துப்பு கட்ட கவர்னர், ஒரு மானங்கட்ட கவர்னர். கவர்னருக்கு மரபு இருக்கு, ஒரு மரபு மீறும் போது நான் மரபு மீறுவேன். நான் நீ 22ஆம் தேதிக்குள்ள இதுக்கு கவர்னர் மன்னிப்பு கேட்கலடா. அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் நீ பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு ராமர் படத்தை வச்சு ராமர் கோயில வச்சு ராமருக்கு நாங்க கருப்பு சட்டை போடுவோம். என்ன சார் நான் போட போறேன். நீ ஒண்ணு வாபஸ் வாங்க, திரும்ப வள்ளுவருக்கு போறது முறையா? திருக்குறளுக்கு நீ விவேகானந்தர் மண்டபம் கட்டுறதுக்குள்ள வள்ளுவருக்கு மண்டபம் கட்டிக்கலாம். நீ கட்டிக்கலாம். நீ புதிய நாடாளுமன்றத்தில் வள்ளுவருக்கு சிலை இருக்கா? தலைவர் கலைஞர் தான் வள்ளுவருக்கு வானுயர சிலை அமைத்து இது தமிழ் பூமி, வள்ளுவர் பூமி, திராவிட பூமின்னு காட்டினார். வள்ளுவர் கோட்டம் கண்டார் சென்னையில. நரிப்புறவர் பேசுற மொழியில கூட திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது. மோடியா காரணம்? அமித்ஷாவா காரணம்? RN ரவியா காரணம்? நாடாளுமன்றத்தில் புதிய கட்டடத்தில் அர்த்த சாஸ்திரம் சாணக்கியர் படமும் அர்த்த சாஸ்திரம் தான் இருக்கு. நான் சில கூமுட்டை எங்க சில பேருக்கு மோடிக்கு கூஜா தூக்குற நாய்கள். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தலைவர் திரு பசுமன் பாண்டியன் அவர்கள். வணக்கம் தொடர். வணக்கம். முக்கியமா தமிழ்நாட்டில் ஒரு 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசும் பொருளாக இருந்தாலும் கூட குறிப்பாக ஆளுநர் ரவி போட்ட ட்வீட்டுங்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறிக்கிறது. குறிப்பாக வள்ளுவர் பாரதிய சனாதனத்தின் உச்சங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கார். வள்ளுவர் ஒரு பாரதத்துடன் ஒரு சரியாக சொல்ல வேண்டும் சனாதனத்தின் ஒரு பகுதி தாங்கிற மாதிரி பேசாம. இதுக்கு முன்னாடி சில பிராமணர்கள் குருக்களும் கூட பாத்தீங்கன்னா வேதமும் வள்ளுவர் சொன்னது ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. கவர்னருக்கு ஒரு சண்டி மாடு துவக்கத்திலேயே சார் சண்டி மாடு தான். நீங்க திருக்குறள் என்பது தமிழர்களுடைய ஒரு பொது மறை. ஒரு அறிவுக்கே சம்பந்தம் இல்லாம துறவின்றார். ஆமா, துறவிண்டா யாரு? மோடி துறவியா? அப்படி சொல்ல முடியாது. பாதி நாள் பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு பாதி நாள் பொண்டாட்டி இல்லாம வாழ்றாரு. நீ காலப்போக்கில் அவரையும் துறவின்னு சொல்லுவ போலுக்கு. ஆளுநர் ரவி துறவியா? வள்ளுவனும் வாசியும் போலன்னு சொல்லியிருக்கோம்ல, வள்ளுவனும் வாசியும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் துறவின்ற. அவர் இல்லறத்தை பத்தி எழுதியிருக்காரு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் எழுதியிருக்காரு. முட்டாப்பாயன் தானே அப்புறம் சொல்ல வேண்டியது. இப்படி சொல்றாள், நான் என்ன சொல்ல முடியும்ன்றீங்க? பசுமன் பாண்டி இப்படி பேசுறாரு அப்படின்னு சொன்னா உனக்கும் வள்ளுவத்துக்கும் சம்பந்தம். நீ மனு அநீதியை பேசுற, நாங்க பேசுறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க சொல்றோம். நீ அப்படி சொல்றியா? மோடி திருக்குறளை எங்க பார்த்தாலும் பேசுறாரு. புதிய நாடாளுமன்றத்தை கட்டியிருக்கீங்க. புதிய நாடாளுமன்றத்தில் வள்ளுவருடைய குரல் இருக்கா? நான் RN ரவியை கேட்கிறேன். சனாதனம் வள்ளுவர் தான் சனாதனம் சில பாப்பாங்க சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், புதிய நாடாளுமன்றத்தில் பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் போடு, நுழைவு வாய்ஸ்ல போடு, வள்ளுவர் படத்தை போடு. ஆனா ஐநா சபையில இருக்கு, ஐக்கிய நாட்டு சபையில இருக்கு. நீ உண்மையிலே வள்ளுவர் RN ரவி கூட்டம், பார்ப்பன கூட்டம், இந்த பரதேசி கூட்டம், இந்த சனாதன கூட்டம் உண்மையிலே மோடி வள்ளுவர் மீதும் வள்ளுவர் குரலின் மீதும் அவருக்கு பொருள் புரிந்து பேசினா புதிய நாடாளுமன்றத்தில் அவங்க யாருக்கு வச்சிருக்காங்க? நீங்க பாத்தீங்கன்னா சாணக்கியர். ஆமா இருக்காங்க. சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காரு, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு?
நான் பொதுமக்களை கேட்கிறேன், இன்னும் சில பேர் ஏமாறுறான். மோடி வந்து பேசுறாரு, ஆர்.என். ரவி பேசுறாரு. நம்ம என்ன சொல்றான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஓங்கி முழங்கிய திருவள்ளுவரின் பெயரை கூட உச்சரிக்க தகுதியற்ற கூட்டம் அந்த கூட்டம். அர்த்த சாஸ்திரத்துல கைவினை செய்யும் தொழிலாளர்கள், நான் கைவினை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு சொல்றேன். ஆர்.என். ரவி சொல்றாரு, அவன் அர்த்த சாஸ்திரத்துல நாடாளுமன்றத்துல புதிய கட்டடத்துல அர்த்த சாஸ்திரம் சாணக்கியர் படமும் அர்த்த சாஸ்திரம் தான் இருக்கு. நான் சில கூமுட்டை எங்க சில பேருக்கு மோடிக்கு கூஜா தூக்குற நாய்கள் சூத்திரவாள் அது சொல்ல மாதிரி சூத்திரவாள்ரா. நான் உனக்கு சூத்திரவாள்னு சொல்ல மாட்டேன், எந்த வாழ்னு சொல்ல மாட்டேன். நீ அவனுக்கு வாழ் பிடிக்கிறவன். சூத்திரவாள்னா நீ அவனுக்கு வைப்பாட்டி மகன் சொல்றான். ஆனா அவன் நாடாளுமன்றத்துல புதிய கட்டடத்தில் நம்முடைய வரி பணத்துல கட்டின கட்டடத்துல என்ன சொல்றான், அர்த்த சாஸ்திரத்தில் கைவினை செய்யும் தொழிலாளர்கள் பொதுவாக நாணயமற்றவர்கள் அப்படி குறிப்பிட்டிருக்கா? இதான் சொல்லிருக்காரு. இல்லன்னு சொல்லுங்க. ஆர்.என். ரவி நாடாளுமன்றத்துல இருக்கு. அர்த்த சாஸ்திரத்துல அவன் எழுதுன சாணக்கியர் எழுதுன மனு அநீதி, மனு நீதி, அது மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, பார்ப்பானுக்கு மட்டும் நீதி, பார்ப்புக்கு ஒரு நீதி, மற்றவருக்கு அநீதி. அங்க சொல்றான், எந்த ஒரு தொழிலையும் உழைப்பையும் அர்த்த சாஸ்திரம் மனு சாஸ்திரம் மதிப்பதில்லை. மாறாக சாதியின் பேரால் சுரண்டி குழுக்களை உயர்ந்தவர்கள் என்று பாராட்டும் இந்த அநீதிகள் அவர்களுக்கு சொர்க்கத்திலும் சுகமான இடம் போட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்றான். அதை விட நேற்றைக்கு உழவர் திருநாள், உழவர் திருநாள் வல்லவருடைய நாள். நம்ம அதை திராவிட இயக்கம் நம்ம கொண்டாடுறோம், பார்ப்பனர்களாக கொண்டாடின. நீங்க ஆர்.என். ரவியுடைய 15ஆம் தேதி தைப்பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. எங்கேயாவது தைப்பொங்கலே இல்லை, ஏதோ கிறுக்குத்தனமா மனு சமஸ்கிருதத்துல வாழ்த்து சொல்லிருக்க. தமிழ்நாட்டில் உட்காந்துக்கு உனக்கு எவ்வளவு திமுரு கொழுப்பு, பார்ப்பன அகம்பாவிதம், பார்ப்பன கொழுப்பு தானே. தைத்திருநாள் நாங்க தமிழ் புத்தாண்டுன்றோம், அவங்க ஏற்கல இல்ல. தமிழ் புத்தாண்டுகளை தைத்திருநாள் வாழ்த்து சொல்லிருக்காரு அவரு. தைப்பொங்கல், மகர சங்கராந்தி. எங்களுக்கு மகரத்துக்கு சங்கராந்திக்கு என்னடா சம்பந்தம்? சங்கராந்தியும் பொங்கல் ஒண்ணுங்க. சங்கராந்திக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க என்ன சொல்றாங்க, சங்கராந்தியும் பொங்கல் ஒண்ணுதாங்க, அங்க அந்த பேர்ல கொண்டாடுறாங்க, இங்க இந்த பேர்ல கொண்டாடுறாங்கன்றாங்களா? நீ எந்த போய் என்ன கூட எங்களுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்ல. எங்களுக்கு என்னன்னு கேட்டா, நாங்க சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிடுறோம், நீ எனத்தோ இளவ கூட்டிட்டு போற, அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ சப்பாத்தி சாப்பிடுவேன், நான் ஜோறு சாப்பிடுவேன், நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன், பன்னிக்கறி சாப்பிடுவேன், நீ அந்த கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு எனக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லையே. இல்ல அது உண்மைதான். ஒருவேளை அது மாதிரி நீ மகர ஒரு வகையில வேற்றுமையில் ஒற்றுமைதான இந்தியா. வேற்றுமையில் ஒற்றுமை எது வரைக்கும்? நீ ஒத்துக்கிற வரைக்கும் தான். நீ எங்களை பிரிச்சு பார்க்கும்போது நாங்க சொல்ற வள்ளுவருடைய குரலுக்கு நாங்க இலக்கணமா இருக்கோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போடுறியா? கவர்னர் மேல எழுதி பார்ப்போம், நீ எழுதி போடுத வள்ளுவர் குரலை. அதை விட அவன் என்ன சொல்றான்னா, உழவர் நாள் அன்னைக்கு உலகிற்கு உணவளிக்கும் உழவு தொழில் மிகவும் இழிவானதாகவும் பாவர்க்கமானதாகவும் சித்தரிக்கிறது மனுலோகம் ஸ்லோகம். இதைத்தான் நாடாளுமன்றத்தில் நீ எழுதி வச்சிருக்க. மனுலோக ஸ்லோகம் 10.7 விவசாயம் செய்பவர்கள் கலப்பை, மண்வெட்டி போன்றவற்றால் பூமியை வெட்டுவதாலும் பூமியில் உள்ள உயிரினங்களை வெட்டுவதாலும் இது உயர்ந்த தொழில் அல்ல என்கிறது. ஆனால் திருவள்ளுவர் உழவு தொழிலுக்கு தனி ஒரு அதிகாரமே தந்ததோடு உலரென்றும் உழவே தலை என்றும் உழுவார் உலகத்தாருக்கு அச்சாணி என்றும் போற்றி கொண்டாடுகிறார். உழவர்கள் மட்டும் கையை மடக்கி கொண்டு உழவு தொழிலை செய்ய மறுத்து விட்டால் முற்றும் திறந்ததாக சொல்லி திரியும் முனிவர்கள் கூட சோற்றுக்கு வழியில்லாமல் போவார்னு சொல்றாரு. அவன் என்ன சொல்றாரு, ஏற்பின்னது உலகம் சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. ஓகே, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இது நடைமுறைகளை வந்து உழவு செய்வதே பாவம், உழவு செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆமா, வருணா அது 10.7 ஸ்லோகம் மனு பாராளுமன்றத்தில் குறிக்கப்பட்டிருக்குது. அவன் எழுதியிருக்கான், உழவர்களை இழிவுபடுத்தி வர்ணாசிரம தர்மத்தின்படி முதலில் உள்ள பிராமணர் என்பவர்கள் எந்த காரணம் கொண்டு உழவு தொழிலை செய்யக்கூடாது. யாரு? வர்ணாசிரம தர்மத்தின்படி முதல் நிலையில் உள்ள பிராமணர்கள் எந்த காரணம் கொண்டு உழவு தொழிலை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நரகத்திற்கு போக வேண்டும். மனுநீதி. இதுக்கு வள்ளுவர் குரலா? இதுக்கு எனக்கு என்னடா உனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? வேணுகோபால் சர்மாவுடைய ஓவியத்தை வைத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய அறிவுறுத்தலின்படி அந்த படமே உருவாக்கப்பட்டது. அவர் சில பேர் அவர் பௌத்த மதம் சொன்னாங்க, சில பேர் அவர் சமண மதம் சொன்னாங்க. எதுவுமே இல்லடா, அவர் தமிழ் மதம், வள்ளுவ மதம்டா, தமிழ் பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ நீதான் நீ வந்து இந்தியா பூரா மோடி உலகம் பூரா கொண்டு போன. யாரு கொண்டு போனா உலகம் பூரா? நீ உலகத்திலே விவிலியம் நூல் தான் முதல் எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். அதற்கு அடுத்து
நரிக்குறவர் பேசுற மொழியில கூட திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மோடியா காரணம், அமித்ஷாவா காரணம், ஆர்.என். ரவியா காரணம்? வள்ளுவருக்கு மிகப்பெரிய கடற்கரையில் கடலுக்குள் சிலை வைத்தவர் கலைஞர். கன்னியாகுமரியே கபலீகரம் பண்ண பாத்தீங்க. விவேகானந்தர் சிலையை வச்சு கன்னியாகுமரி RSS உடைய கடல் மாதிரி கொண்டு வர பாத்தீங்க. தலைவர் கலைஞர் தான் வள்ளுவருக்கு வானுயர சிலை அமைத்து இது தமிழ் பூமி, வள்ளுவர் பூமி, திராவிட பூமின்னு காட்டினார். வள்ளுவர் கோட்டம் கண்டார் சென்னையில. அனைத்து பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதினார் வள்ளுவர் படம் போட்டு. திருவள்ளுவர் போக்குவரத்து கண்டப்பட்டது. நீ சொல்ற திருக்குறளுக்கு நீ விவேகானந்தர் மண்டபம் கட்டுறதுக்குள்ள வள்ளுவருக்கு மண்டபம் கட்டிக்கலாம். நீ புதிய நாடாளுமன்றத்தில் வள்ளுவருக்கு சிலை இருக்கா? சாணைக்கு தானே வச்சிருக்க. நீ காவி உடை உடுத்துற அளவுக்கு வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுற அளவுக்கு நீ வந்துட்டேன்னு சொன்னா நான் பகிரங்கமா சொல்றேன், உடனடியாக மோடி நீங்க அரசியல் பண்றீங்க. ராமர் பேரை வச்சு, ராமர் பேரு அரசியல் தான் நடக்குது. எங்களுக்கு ராமருக்கு நீங்க கோயில் கட்டுறதுல ஆட்சேபம் இல்லை, ஆனா அரசியல் பண்றீங்க, ராம பூமி அரசியல் பண்ணிட்டு. நான் தமிழ்நாட்டில் மோடிக்கு ஒன்றிய அரசுக்கு இந்த பேட்டியின் வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புவது, வள்ளுவர் எம்மதத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர், எந்த ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லாதவர். வள்ளுவர் நெறி வேறு, ஒழுக்க நெறி. ஆனா நீ அவருக்கு நீ காவி சாயம் பூசம் நினைச்சா நான் எச்சரிக்கையா அந்த பேட்டியில இருந்து சொல்றேன், ராமர் கோயிலை வச்சு ராமருக்கு நாங்க கருப்பு சட்டை போடுவோம். என்ன சார் நான் போட போறேன். நீ ஒண்ணு வாபஸ் வாங்க, திரும்ப வள்ளுவருக்கு போறது முறையா? எனக்கு வள்ளுவர் தான் வள்ளுவர் வாழ்ந்தவர், ராமர் கிடையாது காவியம். நான் என்ன சொல்றேன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க வள்ளுவருக்கு சொல்லாதீங்க, வள்ளுவர் எங்க தமிழ் சொல்லுங்க, நியாயம் இருக்கு. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ செய்யவே நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ராமருக்கு கருப்பு நான் நீ 22ஆம் தேதிக்குள்ள இதுக்கு கவர்னர் மன்னிப்பு கேட்கலடா. அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் நீ பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு ராமர் படத்தை வச்சு பெரியார் ராமர் படத்தை செருப்பால் அடிச்சாரு, அது வேற. நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டா அங்கங்க ராமர் ராமசாமி யார்? எங்க தந்தை பெரியார் ராமசாமி, ராமருக்கே சாமி. அவரு ராமருக்கே சாமி கருப்பு சட்டை போட்டுருக்காருல, அப்ப ராமர் சீடர் தானே பெரியாருக்கு, அப்ப அவர் கருப்பு சட்டை போட விட்டுருவோம்ல. நீ பிரதிஷ்டை பண்ண போது ராமேஸ்வரத்து கோயிலுக்கு வர்றாரு மோடி. இங்க அமைதியான பூமி நாங்க தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசுக்கு. நல்ல வேலைக்கு இந்த எடப்பாடியில பிறந்த கதையே வேற. நான் இந்த ஆட்சியை பாதுகாக்கணும், முதலமைச்சர் ஸ்டாலினை பாதுகாக்கணும் இருக்கா, நாங்க அமைதியா இருக்கா? நீங்க எங்க அமைதியை கிள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னா ராமநாதபுரத்துக்கு வரும்போது நாங்க நேர ராமேஸ்வரத்துக்குள்ள போய் ராமர் சிலைக்கு கருப்பு சட்டை போட்டு வந்துருவோம். அப்புறம் கருப்பு சாயம் பூச வேண்டிய சூழ்நிலை வரும். அது இதுக்கு அவங்க காவி சட்டை போறதும் நீங்க கருப்பு சட்டை போறோம்னு சொல்றது அது நல்ல விஷயத்துக்கு ஒத்து வருமா? அப்புறம் எப்படி இது எப்படி நாங்க சொல்றது? இப்ப நாங்க என்ன செய்யறது? ஒரு ஆளுநர் பாயிண்ட் அவுட் பார்த்தா கூட ராமருக்கும் கருத்துக்கு என்ன சம்பந்தம்? எப்படி நீங்க வள்ளுவருக்கும் காவிக்கு என்ன சம்பந்தம்? காவிக்கும் வள்ளுவருக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னு இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல, ராமருக்கும் கருத்துக்கு என்ன சம்பந்தம் ஒரு கேள்வி இயல்பா வருது இல்ல. நாங்க இந்த கேள்விக்கு முதல்ல நீங்க செஞ்சுட்டீங்கல்ல, நீங்க சம்பந்தம் இல்லாத வேலையை செய்வோம், நாங்களும் சம்பந்தம் இல்லாத வேலை செய்வோம். நீ சம்பந்தம் சொன்னா நாங்களும் சம்பந்தப்படும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல துப்பு கட்ட கவர்னர், ஒரு மானங்கட்ட கவர்னர். மரபு மீறும் போது நான் மரபு மீறுவேன். மரபு கவர்னர் என்ற அதிகாரத்தை நீ மீறும் போது நான் அந்த கவர்னர் அதிகாரம் இருக்க வரைக்கும் தான் அந்த கவர்னருக்கான அதிகாரம், அந்த கவர்னருக்கான மரியாதை கொடுப்பேன். நீ அதிகாரத்தை மீறி தவறான முறையில வள்ளுவருக்கு நீ காவி சாயம் போடுறது RSS தான். ஒரு RSS ஊழியரா ஒரு கவர்னர் செயல்படும் போது நான் ஒரு பெரியார் தொண்டனா தான் செயல்படும், நான் ஒரு பகுத்தறிவாளர் தான் செயல்பட முடியும், ஒரு மூட நம்பிக்கை ஒழிப்பாளர் தான் செயல்பட முடியும், ஒரு திராவிட இயக்கத்தின் தொண்டனா தான் நான் பார்க்க முடியும். நான் கவர்னர் வேலையை பார்த்தா நான் மதிப்பேன் கவர்னரை. ஆனா கவர்னர் ஒரு RSS ஊழியராக, ஒரு விசுவ பரிஷத் ஊழியராக, ஒரு இந்து முன்னணி ஊழியராக அவருக்கு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்து கவர்னர் பதவியிலிருந்து தான் வரணும். கவர்னர் பதவியிலிருந்து அரசாங்க பதவி வரிப்பணத்தில் உட்காந்து எங்களுக்காக வரிப்பணத்தில் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யணும். அதை தவிர்த்துட்டு காவி சாயம் என்பது RSS கூறியது. ஒரு RSS ஊழியராக நீங்க செயல்பட்டா எனக்கு ஒண்ணும் இல்லை. தென்மண்டல RSS ஊழியரா வாங்க, கிண்டிமால இருந்து வெளியே வாங்க. சார் நான் என்ன சொல்றேன்னா உங்க நல்லதுக்கு சொல்றேன், ஆல்ரெடி தொடர்ந்து கவர்னர் பத்தி பேசி ஒரு வழக்கம் வாங்கினீங்க, தொடர்ந்து அவர் அப்படி பேசிட்டே போற சரியா? தொடர்ந்து பேசுவோம். இந்த ஆளுநரை திரும்ப பெறுவரை பேசுவேன். ஆளுநர் அத்துமீறும் போது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விதிமுறைகள் மீறலாக நடக்கும் போது, மக்களுக்கு எதிராக நடக்கும் போது, இந்த மண்ணிற்கு எதிராக நடக்கும் போது, இந்த மக்களுக்கு எதிராக நடக்கும் போது காவி சாயத்தை பூசி அவரவே கட்சி மாத்த நினைக்கும் போது வள்ளுவரவே
அப்ப நாங்க பேசாம இப்படி இருக்க முடியும்? பேசுவோம். இதனால எந்த வழக்கு வந்தாலும் சரி, எந்த தூக்கு மேடை ஏற கூட தேர்ந்த கவர்னர் வரட்டு வரைக்கும் விட தயாரா இல்லை நான். அதனால விதிமுறைக்கு மீறி கவர்னர் செயல்பட்ட பொழுது நான் வரமுறை மீறி தான் பேச வேண்டியிருக்கும். ஏன்னா வரமுறை மீறி நடக்கிறார். உங்களுக்கு என்ன வேலை? கவர்னர் வேலையை தவிர்த்து எல்லா வேலையும் பாக்குறீங்க. பார்க்க கூடாது. அதாவது ஒரு கவர்னர் ஓகே, அவர் அது வந்து சனாதனத்துக்கு ஆதரவாக வள்ளுவர் முன்னிறுத்தினா கூட இந்திய தேசியர்களுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்காக கவர்னர் இப்படி பேசுற எடுத்துக்கூடாது. ஏன் நாடாளுமன்றத்திலே கவர்னர் கொண்டு போய் வைக்க சொல்லுங்க வள்ளுவர் சிலையை. உத்தரப்பிரதேச திறங்க, ராஜஸ்தான்ல திறங்க, அங்க வச்சாத்தான்றீங்களா? ஆமா, ஒற்றுமைன்னு அப்படித்தானே ஒற்றுமை. தமிழ்நாட்டுல நாங்க வச்ச சிலைய நாங்க வள்ளுவர் படத்தை நாங்க போட்டிருக்கோம். வள்ளுவர் எங்களுக்குரியவர். நீங்க வந்து கண்காணி வேலை பார்க்க வந்தவர். டெல்லியுடைய கண்காணி தான் கவர்னர் பதவி. கவர்னர் பதவி என்றது வெள்ளக்காரன் வந்து இங்கிலாந்துல உட்கார்ந்துக்கிட்டு இங்க இருந்து கவர்னரை போட்டான் கண்காணி பார்க்கறதுக்கு இந்தியாவை. அது மாதிரி டெல்லியுடைய கண்காணி. இன்னும் சொல்ல போனா டெல்லியுடைய உளவுத்துறை, டெல்லியின் எட்டப்பன், டெல்லிக்கு எட்டப்பனா இருக்கிறவர் தான் உளவுத்துறை தான். துப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு IS காவல்துறை அதிகாரி தான். அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரித்த பதவியில் தானே வகிக்கிறார். இப்படி அவர் சொல்ல முடியுமா? இதுதானே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? தபால் ஊழியர். இங்க தமிழக அரசு நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை கொண்டு போய் டெல்லியில கொடுக்கக்கூடிய ஒரு தபால் ஊழியர், போஸ்ட் மாஸ்டர். கவர்னர் பதவி என்பது என்ன பெரிய பதவி? போஸ்ட் மாஸ்டர் பதவி தான். அந்த பதவி உச்ச நீதிமன்றம் அதான் முதல்ல ஒரு விமர்சிக்கிறாரு. விமர்சனத்துக்கு அது ஒவ்வொரு, ஆனா அதுக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு 19 மசோதாவை அவர் கையெழுத்து விடாம நடக்கும் இருக்காருல்ல, அப்புறம் ஒரு அதிகாரத்துக்கு போய் தானே 19 நிறுத்திச்சிருக்காரு. அதிகாரத்தை தவறாக கொடுத்திருக்கிற காரணத்தினாலதான் தமிழ்நாட்டில் இப்ப அதிகார போட்டி நடந்துகிட்டு இருக்கு. கவர்னர் பதவியே கூடாது என்பதை எங்களுடைய கொள்கை. அதான் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை. ஆட்டு தாடிக்கு வள்ளுவர் தாடிக்கு என்ன சம்பந்தம்? அதுக்காக வள்ளுவர் தாடியும் ஆட்டு தாடியும் ஒப்புறது சரி? ஆமா, அப்படித்தானே. ஆட்டு தாடின்றது கவர்னர், வள்ளுவர் தாடின்றது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன வள்ளுவர் என்ற வள்ளுவர் பெருந்தகை. நீ என்ன சொல்ற? பிறப்பிலே நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்ற. இதே கவர்னர் என்ன பண்றாரு? நான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லி இதை போட்டு விடுறாரு, பூனலை போட்டு விடுறாரு. உட்காந்து மனு தர்மத்தை பேசுறீங்க, மனு தர்மத்தை நியாயத்தை பேசுறீங்க, உழவனை விமர்சனம் பண்ணக்கூடிய மனு அநீதியை பேசுறீங்க, வள்ளுவரை துறவின்றீங்க, வள்ளுவரை இந்து சாமியாராக்க பாக்குறீங்க. அப்ப நாங்க எப்படி ஒத்துக்கிற முடியும்? வரலாற்று திருமை இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. சரியா? இது என்ன சொல்ல? இது வந்து இந்திய ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய செயலாக நான் கருதுகிறேன். அவர் ஒற்றுமைக்குன்றாரு, நீ வேட்டு வைக்க. இது ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கும். இது எப்படி ஆகும் கேட்டா, எங்கள் மண்ணிற்கு எதிரான, எங்கள் மொழிக்கு எதிராக, எங்கள் கலாச்சாரத்திற்கு எதிராக, எங்கள் பண்பாட்டிற்கு எதிராக நீங்கள் இந்த பண்பாட்டு சிதைவை, பண்பாட்டு ஆரிய படையெடுப்பை, திராவிட படையெடுப்பு மீது தொடர்ச்சியாக நீங்கள் நடத்தினால், இந்த கலாச்சார திணிப்பை நீங்கள் கவர்னர் என்ற பதவியில் உட்கார்ந்து கொண்டு திணித்தால், அதுவும் பாஜக அல்லாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் நீங்கள் இந்த வேலையை கவர்னரை வைத்து சித்து விளையாட்டு விளையாடினால் இந்தியாவின் ஒற்றுமை சிதறும். நீங்க சரியான வள்ளுவருக்கு காவி சாயம் பூசிட்டு சாதாரண விஷயமா கருதுனா இது எங்க போய் வலுக்கும்னு கேட்டா, இந்தியாவின் ஒற்றுமை சிதறுண்டு. இந்தியா சிதறுண்டு போவதற்கு பாஜக தான் காரணமாக இருக்கிறது. கவர்னர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி வள்ளுவர் சனாதனத்துக்கு ஆதரவா பேசின ஒரு விஷயம் இந்த அளவுக்கு போகுமா? சனாதனம் என்பது என்னை படிக்க கூடாது என்று சொல்கிறான் சார். சனாதனம் என்பதும் கிடையாது, இந்து மதம் என்பதும் புரட்டு. நீ வந்து பார்ப்பனருக்குள்ளேயே வடகலையா தென்கலையான்னு காஞ்சிபுரத்துல வரராஜ பெருமாளுக்குள்ளே சண்டை, அதை போய் கவர்னர் தீர்த்து வைங்க. நீங்க அதுக்கு ஆலோசனை போங்க. அதை தவிர்த்துட்டு உச்சண்டை தானே சார்? உட்சண்டை என்ன, வடகலை எப்படி ராமம் போடுறதா பட்டை போடுறதா கொட்டையை போடுறதா விட்டுட்டு அதை போய் பேசுவியா? அதை விட்டுட்டு எங்க வரலாற்றை திணிக்கிறதுக்கு, எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த நினைத்தால் ஆதிக்க சக்திகள் தூள் தூளாக்கப்படும் தமிழகம். ஓகே, கடுமையான விமர்சனங்களை வழக்கமும் முன்னெடுச்சிருக்கீங்க. ராமரா வள்ளுவராங்கிற மாதிரியான எதிரிகள் நிப்பாட்டுறீங்க. அப்படியே மக்கள் மாதிரி விட்டுருக்குது. இந்த மாதிரி விவாதச்சோட அறக்கலத்து நேரம் ஒதுக்கிற மாதிரி